ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நேற்று தான் நம்ம நடிகர் கிங்காங் அவர்களோட மூத்த மகளுக்கு திருமணம் ஆச்சு இல்லைங்களா. இந்த திருமணம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வைரலான திருமணமாக ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்காங் அவர்கள் இந்த திருமணத்துக்காக பார்க்காத கோலிவுட் நடிகர்களே இல்லைப்பா, எல்லா நடிகர்களுக்கும் எல்லா அரசியல் பிரபலங்களுக்கும் நேரில் சந்திச்சு பத்திரிகை வச்சு வேற ஒரு வைரல் மனுஷனாவே ஆயிட்டார் இந்த மனுஷன். இதை பார்த்த உடனே பல பேருக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, எப்பா சிவகார்த்திகேயனுக்கு வைக்கிறாரு, விஜய்க்கு வச்சாரா இல்லையான்னு தெரியல, அஜித்துக்கு வைக்க வாய்ப்பே கிடையாது, எல்லா அரசியல் பிரமுகர்களுக்கும் வச்சாச்சு, விஜய் சேதுபதிக்கு வச்சாச்சு, பார்க்குற எல்லாருக்குமே வச்சாச்சு. ஸோ இந்த திருமணத்துக்கு கோலிவுட்டே வரப்போகுது பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு பெரிய ஏமாற்றம் யாருக்கு தெரியுங்களா? வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு தான். ஏன்னா கிங்காங் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவனுங்க எவனுமே வரமாட்டானுங்க அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் எதனால பத்திரிக்கை வச்சாரு, எதனால இந்த நடிகர்கள்லாம் வர மறுத்து விட்டார்கள், வரவில்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எல்லாரையும் தேடி தேடி எப்படி பத்திரிக்கை கொடுத்தாரு, எப்படி இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, எப்படி இவருக்கு பார்க்கறதுக்கு டைம் ஒதுக்குனாங்க அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவா இந்த வீடியோல நம்ம விவாதிக்க போறோம் நண்பர்களே. அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்ல, கிங்காங் என்பவர் யார் அப்படின்றத இது வரைக்கும் யாரும் சொல்லாத பல விஷயங்களை இந்த வீடியோல நான் பகிர போறேன். ஸோ நீங்கள் இவரை பற்றி ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் கேட்டிருக்கலாம், எவனுமே சரியான தகவல்கள் கொடுக்கறது இல்லை. ஒரு சில பேர் கண்டிப்பாக கொடுக்குறாங்க, ஆனால் அந்த வீடியோஸ்க்கு பெருசாக வியூஸ் போகிறது கிடையாது. வேற ஒருத்தன் வீடியோவில் போய் உட்காந்தோன்னு வைங்களேன், சரி பார்க்கறது பார்க்குறோம், நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை இவர் ஷேர் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன இருக்க போகுதுன்னு ஒரு சில பேரோட வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போன வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஒன்றுமே பேசலைங்க. அவனுங்க இஷ்டத்துக்கு கோலிவுட்டை வந்து கழுவி ஊற்றினுங்கிறானுங்க கிங்காங் அவர்களோட பேரை வச்சு. ஸோ அப்படிலாம் இந்த வீடியோவில் நான் யாரையும் கழிவு ஊற்ற போகிறது கிடையாது. வாட் இஸ் த ரியாலிட்டி என்ன அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கிங்காங் அவர்கள் யார், இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, சங்கர் ஏழுமலை அப்படின்றது தான் இவரோட உண்மையான பேர். வந்தவாசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்தவர். இவருக்கு இந்த சினிமா ஆசை எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம கிங்காங் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே ஒரு துருத்துருன்னு இருக்கிற ஆளுங்க. பார்க்கறதுக்கு அவரை பார்த்தாலே வந்து ஆள் குட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவர் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருப்பார்ல, ஜாலியாக இருக்கும். அவரை பார்த்தாலே அப்படியே சிரிச்ச முகத்தோட, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பார். எங்கெல்லாம் கிங்காங் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற அந்த காமெடி, ஏதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்தால் கூட அந்த காமெடி வேற லெவலில் இருக்கும். அந்த காலத்துல இருந்தே நான் கிங்காங் அவர்களோட படங்கள் வந்து நான் ரசிப்பேன். ஸோ இந்த மாதிரி அவருக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருந்தும் இவர் வந்து சினிமாவில் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இவருக்கு எப்படி வந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் நடிகர் குள்ளமணி, அதுக்கப்புறம் தவக்கலை, இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டு வந்தாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்தது. ஆனால் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு அழியும் காலம் வந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் ஒரு நல்ல பேர் வந்ததுக்கப்புறம் குடியும் கும்மாலமும் போச்சுன்னா வைங்களேன், அவ்வளோதான், அழிய வேண்டியதுதான், நாசமாக வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் கொஞ்சம் நலிந்து ஒரு மாதிரி ஒடுங்குற நேரத்தில் கிங்காங் அவர்கள் ரொம்ப ஒழுக்கத்தோட உள்ள வந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிங்காங் அவர்களுக்கு இன்னி வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பாருங்க எவ்வளோ ஒழுக்கமான மனுஷன் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் நடிகர் குள்ளமணி அவர்களோட திருமணத்துக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது போயிருக்கேன். அதெல்லாம் எப்படி போயிருக்குன்னு கேட்காதீங்க, நான் போயிருக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் அவரோட திருமணத்துக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நடிகர்கள் வந்திருப்பாங்க. இங்கே வந்து நடிகர் சங்கம், பழைய காலத்து நடிகர் சங்கம் கட்டடத்தில் தான் வந்து அவரோட திருமணம்லாம் நடந்தது. அங்கே வந்து நிறைய நடிகர்களோட திருமணம் நடந்திருக்கு. நான் குள்ளமணி அவர்களோட திருமணத்துக்கும் போயிருக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி காலகட்டம் இருக்கும் போது கிங்காங் அவர்கள் அப்போதான் உள்ள நுழையிறாரு. இவரோட திறமையை பார்த்து கலைப்புலி சேகரன் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகர் இருப்பார். இந்த ஜமீன் கோட்டையில் ஹீரோவா நடிச்சிருப்பாரு, அவர் தான். ஸோ ஞாபகம் இருக்கா ஜமீன் கோட்டை? யாருக்கெல்லாம் ஜமீன் கோட்டை ஞாபகம் இருக்கும் அவங்களாம் கமெண்ட்ல போடுங்க. எனக்கும் ஞாபகம் இருக்குன்னு. ஏன்னா நானும் அந்த படத்தை பல தடவை பார்த்துட்டேன். டிவியில் போடும் போதெல்லாம் உட்காந்து பார்த்துருவேன். ஆனால் இப்போ போடுறது கிடையாது, அது வேற விஷயம். ஸோ அந்த கலைப்புலி சேகரன் அப்படின்றவர் தான் நம்ம கிங்காங் அவர்களுக்கு கிங்காங் அப்படின்ற மாதிரி பேர் வச்சாரு. எப்படியா வச்ச? கிங்காங்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கும்ல, இவரை பார்த்து எப்படி வச்ச அப்படின்ற மாதிரி அவரை நேரில் பார்த்தா நான் கேட்பேன். ஸோ அதே மாதிரி தான் ஜமீன் கோட்டையிலே நடிச்சிருப்பார் பாருங்க நம்ம கிங்காங். அது மாதிரி கலைப்புலி சேகரன் அவர்கள் இயக்கக்கூடிய படங்கள், தயாரிக்கக்கூடிய அத்தனை படங்கள்லையும் கிங்காங் அவர்கள் கண்டிப்பாக இருப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி இவர் படத்தில் மட்டும் நடிக்கிறது இல்லாமல் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல் கூடலாம் நடிச்சாச்சுப்பா. நடிச்சது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நல்ல டான்ஸரும் கூட. ஸோ சினிமாவில் வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் போது நம்ம கிங்காங் அவர்களுக்கு நல்ல டான்ஸ் திறமை இருக்கிறனால அவர் ஏகப்பட்ட ஸ்டார் நைட் ஷோ போகிறது, வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஸ்டார் ஷோ, அதுக்கப்புறம் இவரே வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் வந்து இவரே கண்டக்ட் பண்ணுவாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக பிஸியாக இருந்த ஒரு ஆள் இப்பவும் பிஸியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறார். நல்லா சம்பாரிச்சு நம்ம எம்ஜிஆர் நகரில் வீடெல்லாம் வாங்கிட்டாராம். இது வேற ஒரு வீடியோவில் கேள்விப்பட்டேன். என்னன்னா, அதெல்லாம் நான் முன்னாடியே சேகரிச்சிட்டேன்ப்பா, ஆனால் அதை வந்து பேசிட்டாங்க, நான் தான் லேட்டாக பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி கிங்காங் அவர்கள் தமிழ் சினிமாவில் பெருசாக சக்ஸஸ் ஆனாரோ இல்லையோ, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல வீடு வாங்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. இவரெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவரை கலாய்க்காத ஆட்களே கிடையாதான். ஏன்னா ரஜினி முத கொண்டு இவரை கலாச்சிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறியாடா, கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி. அது என்னங்க படம், அது ஏதோ ஒரு படம் படிச்சிருவாரா, அதிசய பிரிவு, இந்த படத்தில் நடிக்கும் போது அவரை கலாய்க்காத ஆள் இல்லையா.
ஆரம்பத்தில் இவர் வந்து எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க, சினிமா இப்படி தான் இருக்குமாடா அப்படின்னு இருந்தாலும் இதில் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி அவர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போது நம்மளுக்கெல்லாம் ஏன் பொண்ணு தர போகிறான், நம்மளாம் கல்யாணம் ஆகாமல் ஒண்டிகட்டையாவே வாழ்ந்துரும் அப்படின்னும் போது தான் சிவன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள். இன்னைக்கு வேலு பிரபாகரன் அவர்களை ஏகப்பட்ட பேர் கழுவி ஊத்தினாலும், 60 வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா, என்னையா படம் எடுக்கிற நீ, விட்டு படம் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்தினாலும் நிறைய சிந்தனையான படங்கள், அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட படங்கள், அதுக்கப்புறம் இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான படங்கள் எல்லாமே வந்து நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இயக்கியிருக்காரு. அந்த படத்தெல்லாம் வந்து நம்ம தவற விட்டாச்சு, இன்னைக்கு எந்த டிவிலையும் போடுறது கிடையாது. முடிஞ்சா டவுன்லோட் பண்ணி பாருங்க, சிவன் போன்ற படங்கள்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த சிவன் படத்தில் நம்ம கிங்காங் அவர்கள் நடிக்கும் போது தான் கிங்காங் கிட்ட இவர் உட்காந்து பேசியிருக்காரு. ஏன்னா இப்படியே தான் இருக்க போறியா, நீ எப்போ தான் திருமணம் பண்ணி போற அப்படின்னதுக்கு கிங்காங் என்ன சொல்லியிருக்காரு, எனக்குலாம் யாருங்க பொண்ணு தர போறா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படிலாம் சொல்லாத, உனக்குன்னு ஒரு தீர்ப்பா உங்க வீட்டில் போய் பொண்ணு தேட சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கூடா, உனக்குன்னு ஒரு தனம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேலு பிரபாகரன் அவர்கள் தான் நம்ம கிங்காங் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இந்த அட்வைஸை கேட்டு சீரியஸான நம்ம கிங்காங் என்ன பண்ணியிருக்காரு, ஆமா இல்ல நம்மளுக்குன்னு ஒரு துணை வேணும்ல, நம்மளே இப்படி தான் ஒண்டிக்கட்டே எப்படி வாழ்றது, யாருக்கோ கல்யாணம் நடக்குது, எனக்கு நடிக்காதா, நான் வந்து ஒரு நல்ல திறமசாலி, நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, எனக்கு அவன் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வீட்டில் போய் சொல்லி பொண்ணு தேட சொல்லியிருக்காரு. உடனே அவங்க அப்பா அம்மாவும் வந்து ஏகப்பட்ட பேர்கிட்ட பொண்ணு கேட்டிருக்காங்க, சொந்தக்கார பொண்ணெல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு பொண்ணு மாட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவருக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ அவரோட முதல் பொண்ணு கீர்த்தனா அவர்களுக்கு தான் சமீபத்தில் திருமணம் ஆச்சு. ஸோ இந்த கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட நடிகர்களுக்கு அவர் பத்திரிக்கை வச்சார் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் பயங்கர வைரல் ஆயிட்டாரு. இது பர்பஸ்ஃபுல்லாக அவர் பண்ணலை அப்படின்றத அவர் பேட்டியில் சொல்லிட்டாரு. நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு நினச்சேங்க, அது வைரல் ஆனதுக்கப்புறம் ஓகே நம்ம இந்த ரூட்லேயே போகுமே அப்படின்ற மாதிரி நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் பொண்ணு வந்து காதல் திருமணம் தான் பண்ணிட்டாங்க. அவங்கள நான் பிகாம் வரைக்கும் படிக்க வச்சு MBA படிச்சுட்டாங்க. அவங்க மருமகனும் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் அவர்களும் LICயில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது பல பேர் என்ன நினச்சிருப்பாங்க, இதுதான் நான் சம்பாரிச்சு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் செய்த மிகப்பெரிய சாதனை இந்த திருமணம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் இல்லைங்க, நான் வந்து என்னோட கல்யாணமே நான் சம்பாரிச்சு தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3 தங்கச்சிங்க இருந்தாங்க, அவங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சதும் என்னோட சொந்த உழைப்பில் தான் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தையே வந்து கட்டி ஆண்டிருக்கிறாரு. என்னதான் சம்பாரிச்சாலும் அவங்க அம்மாவோட டெசிஷனை கேட்டு தான், அவங்க அம்மாவோட முடிவை கேட்டு தான் எல்லா முடிவும் இவர் எடுப்பாராம். அந்த மாதிரி இவரோட குடும்பத்துக்கு வந்து அவர் அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த குடும்பமும் வந்து இவருக்கு ரொம்ப பக்கத்துணையாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் கிங்காங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு திருமணமான கதை சொல்றேன் பாருங்க. அதாவது இவருக்கு திருமணத்துக்கு முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இன்விடேஷன் அடிச்சு சிம்பிளா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாருங்களாங்க. வடபழனி முருகன் கோயிலில் பண்ணலாம், ரிசப்ஷன் வந்து இங்க எங்கேயாவது நம்ம நடிகர் சங்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்களாம். கடைசியில் பார்த்தா இவரோட கல்யாணத்துக்கு 3000 பேர் வந்துட்டாங்களாம். ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. அவரோட ரிசப்ஷன் கூட நடிகர் சங்கத்தில் பண்ணலங்க. இங்கே கோடம்பாக்கத்தில் வைரமுத்து அவர்களோட திருமண மண்டபமான அந்த பொன்மணி கல்யாண மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 பேருக்கு இன்விடேஷன் வச்சு 3000 பேர் வந்து நின்றுட்டாங்க. எல்லா முன்னணி நடிகர்களும் வந்திருக்கிறாங்க. ராதா ரவி வந்திருக்கிறாரு, மன்சூர் அலிகான் வந்திருக்கிறாரு. கேப்டன் அவர்கள் மட்டும் தான் வர முடியல, ஏதோ மழையில் மாட்டிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு இவரோட திருமணமே பிரம்மாண்டமாக நடக்கும்போது இவரோட மகள் திருமணம் எப்படி நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் எதிர்பார்த்து பண்ணாரு. இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக அவரோட மகள் திருமணம் நடந்திருக்கு. இந்த நடிகர்கள் வந்தால் என்ன வரலனா இல்லை, ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் வந்தாங்க. நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்துட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமாக நடந்த திருமணத்தில் ஏன் இவர் பத்திரிக்கை வச்ச முக்காவாசி நடிகர்கள் ஏன் இல்லை அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோட இறுதியில் விவாதிப்போம். அது என்ன இறுதியில் விவாதிப்போம், இறுதிக்கே வந்தாச்சு. என்ன மேட்டர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு நடிகர் சங்கம் அப்படின்றது ப்ராப்பராக இயங்கல நண்பர்களே. அதாவது நடிகர் சங்கம் கடைசியாக ராதா ரவி மற்றும் சரத்குமார் அவர்கள் இருக்கும் போது ஓரளவுக்கு ப்ராப்பராக இருந்தது. கேப்டன் விஜயகாந்த், சிவாஜி கணேசன் அவர்களோட பீரியட்ல வந்து வேற லெவலில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த கேப்டன் அவர்கள் தான் வந்து முடிவு பண்ணுவார். அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடிகர் சங்கத்தோட உறுப்பினர்கள் யாருக்கு திருமணம் நடந்தாலும், அது வந்து இந்த கடைசி சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க வந்து நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பாக நடிகர் சங்கம் சார்பில் முக்காவாசி நடிகர்கள் அந்த திருமணத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா நானே வந்து ஒரு திருமணத்தில் அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் ஜூனியர் ஆர்டிஸ்டோட திருமணத்துக்குலாம் வந்து நான் பார்த்துருக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் நான் வந்து பார்த்துருக்கிறேன். பல நடிகர்கள் வந்து பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன நடிகர்களாக இருந்தாலும் இவங்க வந்து ஊக்குவிக்கிறதுக்கு, நீ வந்து என்னோட யூனியனில் நீ ஒரு மெம்பராக இருக்கு அப்படின்ற ஒரு மரியாதை காச்சும் எல்லாருமே போய் நிற்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது நடிகர் சங்கம் தான் பண்ணோம். அந்த காலகட்டத்தில் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நடிகர் சங்கமாக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நடிகர் சங்கத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. விஷால் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இது வந்து அந்த நடிகர்களுக்கு பக்கபலமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா முக்காவாசி நடிகர்கள் இன்னைக்கு போதகை ஆயிட்டாங்க.
யாருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக உழக்கம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்தோட உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதும் கிடையாது. நடிகர்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாதுங்க. எல்லாம் போதகை ஆயிட்டாங்க. அதனால நீ ஜெயிக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டி ஆயிடுச்சு. போட்டி மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே ஒரு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நடிகரை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் அந்த மாதிரி பல நடிகர்களை 6 மணிக்கு மேலே நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாமே அடிக்டடு, அவ்வளோதான். ஏன்னா பிராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இல்லாத வேலையா? அவர் வந்து பிஸியான ஸ்கெடியூல்ல எப்படி இருப்பாரு? உடனே நீ முட்டு கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. இது அரசியலும் தாண்டி ஒருத்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதான் மேட்ரு. இது வந்து ஓட் பேங்கா கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில பேர் சொல்றாங்க. இருந்தாலும் வரணும் இல்லையா? ஓட் பேங்கா கன்வெர்ட் ஆகுது இல்ல, ஒதுக்கி நம்மளுக்கு பத்திரிகை வச்சாங்களேன்னு வந்து நிக்கணும்ல, அதுதானே மேட்ரு. நாளைக்கு இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்களா? ஸோ ஏன் அப்படிலாம் யோசிக்கிறாங்க? பல பேர் என்ன சொல்லுவாங்க, நடிகர் சங்கம் சார்பில் அதான் விஷால் வந்துட்டார்ல, அதுக்கப்புறம் ராதாரவி வந்தாரு, தம்பிராமையா வந்தாரு, டிஆர் வந்தாரு, இது பத்தாதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அவர் எத்தனை பேருக்கு பத்திரிகை வச்சாரு? முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வச்சாரு, விஜய் சேதுபதி அவர்களுக்கு வச்சாரு. இவங்க 2 பேரும் நான் அவ்வளவு பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இருந்தாலும் இவங்கெல்லாம் ஏன் வரல அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு பதிலாக ஏன் வரல அப்படின்றத பிராக்டிக்கலா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதாவது முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியாவுக்கு பயந்து இன்னைக்கு பல நடிகர்கள் வெளில வரதே கிடையாது அப்படின்றது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை நண்பர்களே. காரணம் என்னன்னா, அவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்னி இருக்கிற நடிகர்கள் ரொம்ப வெளிப்படையா இருக்கிறது கிடையாது யாருமே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90கள் வரைக்கும் இருக்கிற நடிகர்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா பேசுவாங்க. ஓப்பன் டாக் தான். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாயா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பல நடிகர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா இன்னி இருக்கிற முக்காவாசி நடிகர்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடையாது. ரொம்ப இன்செக்யூரா இருக்காங்க. ஏதாவது ஒரு வாயை விட்டா எதுலையாவது போய் மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி. ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி அவர்கள் தான் பொது நிகழ்ச்சிகளுக்கு வரமாட்டாரு, அஜித் அவர்கள் தான் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களாம் செம கெத்துப்பா, அதனால தான் வரமாட்டாங்கன்னு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, அஜித் அவர்கள் வெளில வந்தா வாயை கொடுத்து மாட்டிப்பாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன். அதனால எதுவாக இருந்தாலும் நெத்தியடி போட்டு உடைப்பாரா. அதனால ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. அதனால தான் இனிமேல் நம்ம வெளில வந்தாதானே என் வாயை போடுவீங்க, நான் வெளிலே வரமாட்டேன் போய் அப்படின்ற மாதிரி வரது கிடையாது. அதே மாதிரி கவுண்டமணி அவர்களும் அந்த காலகட்டத்தில் ஒரு காமெடியன் ராதாரவி, அதாவது எம்.ஆர். ராதா அவர்களுக்கு அடுத்தபடியாக அரசியல்வாதியில கீழே நம்ம கவுண்டமணி அவர்கள் தான். அதனால வெளில வந்தா எவனாவது கள்ள விட்டு எரிஞ்சிட போறான் அப்படின்ற மாதிரி கவுண்டமணி அவர்களும் பல மேடை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது கிடையாது. ஆனா நடிகர் சங்கத்துல ஏதாவது ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டினாங்கன்னா கவுண்டமணியை நீங்க பார்க்காம இருக்கவே முடியாது. எல்லா இடத்துக்கும் வந்து நிற்பாரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே ஒரு சில நடிகர்கள் பந்தா காட்டுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசன் அவர்கள் சேரான பந்தா கேஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து தான் வருவார். அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருந்தாரு. கொஞ்சம் ரஜினிகாந்தும் கொஞ்சம் அப்படி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சகஜமா பழகுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரஜினி மற்றும் கமல் அவர்களோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணி, நானும் பர்றா என்னோட டைம்லாம் ரொம்ப வந்து ப்ரெஷியஸ் தெரியுமா, என்னோட டைம்ல நீ வாங்கவே முடியாது, என்னை பார்க்கணும்னாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி பந்தா காமிக்கிறானுங்க. ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அவங்களுக்கு இருக்கிற பயமே. ஸோ இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பெரிய நடிகர்களோட கல்யாணத்துக்கு மட்டும் போறாங்க. அது மட்டும் வந்தா இல்லையா? ஏன் விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட திருமணத்துக்கு போலையா? அட்லி அவர்கள் வீட்டில் நடந்த விசேஷத்துக்கு போலையா? அஜித் அவர்கள் கார் ரேசிங் போலையா? எவ்வளவு விஷயங்களுக்கு போறாரு. ஏன் கமல் மற்றும் ரஜினி அன்பு செழியன் அவர்களோட திருமணத்துக்கு, அவங்க வீட்டு திருமணத்துக்கு போலையா? கமல் அவர்கள் மணிக்கணக்கில் உட்காந்து அம்பானி கல்யாணத்துக்கு போனாரு, 2 கோடி ரூபாய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னா, இப்போ சொல்ல போறது ரெண்டாவது ரீசன். முதல் ரீசன் நான் என்ன சொன்னேன், இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க, மீடியா முன்னாடி நிற்க முடியாது, வாய் விட்டு மாட்டிப்பாங்க, அதுதான் முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன், இவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரைவேட் செக்யூரிட்டி இஷ்யூஸ். அதாவது இப்போ நான் சொன்ன கல்யாணங்கள், இந்த அட்லியோட விசேஷமாகட்டும், அதுக்கப்புறம் அன்பு செழியன் அவர்களோட வீட்டு கல்யாணமாகட்டும், இத்தனை கல்யாணத்துக்கு அவங்க போறாங்கன்னா அங்கே ஏற்கனவே பக்காவான செக்யூரிட்டி புரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்யூரிட்டியை வச்சு எந்தெந்த கெஸ்ட் எந்த நேரத்தில் வராங்க, அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி சேஃப்டியாக அனுப்பணும் அப்படின்ற கொண்டு ப்ராப்பரான செக்யூரிட்டி பிரச்சனைகள், அதாவது செக்யூரிட்டி வந்து ப்ராப்பராக வச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். இதனால அந்த நடிகர்கள் கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு சேஃபாகவே போயிடுவாங்க. ஏன்பா இவங்களாம் நான் பிரைம் மினிஸ்டர் பேத்திங்களா பேரானுங்களா, இவங்களுக்குலாம் செக்யூரிட்டி தேவையா, நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நான் வந்து என்னோட வாழ்க்கையில் கேள்விப்பட்டு பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நடிகர்களோட வாழ்க்கை எவ்வளோ இக்கட்டானதுன்னு. அதாவது ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சொன்னது, கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி தான் ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு போயிருக்காரு. ரொம்ப ஜாலியாக அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் கமல் அவர்களோட கையில் பிளேடு வச்சு கீரல் போட்டானா. போட்டோன்னா கையில் ஒரே பொலபொலன்னு ரத்தம். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னதுக்கு, இந்த வெட்ட பார்க்கும்போது இனிமேல் என் ஞாபகம் வரல, என்ன மாதிரி ஒரு ரசிகனை நீ மறக்க மாட்டல அப்படின்ட்டு போயிட்டானா. ஸோ இந்த மாதிரி கையில் வெட்டினது கழுத்தில் வெட்டியிருந்தா கமல் அவர்கள் இன்னைக்கு இருந்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இது மட்டுமா, தனுஷ் அவர்கள் ஏர்போர்ட்ல தூக்கி போட்டு கையை உடைச்சானுங்க பார்த்தீங்களா, இவங்களும் ரசிகர்கள் தான். இந்த மாதிரி சில முட்டாள் ரசிகர்கள் சில முட்டாள்தனமான வேலையில பப்ளிக்ல பார்த்து போட்டானுங்கன்னா நம்ம நிலைமை என்ன வருது? அதுக்கப்புறம் நம்ம ரஜினி அவர்கள் எடுத்துக்கோங்க, கமல் அவர்கள் எடுத்துக்கோங்க, ஏன் விஜய் எடுத்துக்கோங்களேன். ஸோ என்னோட தலைவனை வந்து நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு நடிகர் மேலே காண்டாய் அவன் மூஞ்சில கீரல் போட்டால் அவனோட லைஃப் என்ன வருது?
ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்து சில நடிகர்கள் வெளில வரதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. விஜயகாந்த் மாதிரி, சரத்குமார் மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கெத்தாவே வந்தாலும் போட்டு மிதிக்கிற ஆளுங்க. ஸோ இந்த நடிகர்கள்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். எவனாவது ஏதாவது ஒன்று பண்ணிட போறான்டா ஆர்வ கோளாறுல அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் இந்த பிரைவேட் செக்யூரிட்டிஸ்லாம் ப்ராப்பராக இருக்கிற கல்யாணத்துக்கு போவாங்க. ஸோ கிங்காங் அவர்களோட இந்த மகள் திருமணத்துக்கு இவ்வளோ செக்யூரிட்டி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணணும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால கூட இவங்க வரத்துக்கு மறுத்திருக்கலாம் அப்படின்றது நம்ம ஒரு ரீசனாக வைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அப்பா அந்த 90s நடித்த நடிகர்களோட திருமணத்துக்குலாம் எவ்வளோ நடிகர்கள் வந்தாங்க. அப்போ மட்டும் இந்த ரசிகர்கள் முட்டாள் ரசிகர்கள் இல்லையா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு என்னதான் பிரச்சனைகள் ரசிகர்கள் மத்தியில் இருந்தாலும் ஒரு யூனியன் நடிகர், ஒரு யூனியன் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட திருமணத்துக்கு போகும்போது நடிகர் சங்கமே ஃபுல் கேர் எடுத்துக்கும். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க பல நடிகர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலகட்டம் இருந்தது. ஸோ இன்னைக்கு நடிகர் சங்கம் அப்படின்றது ப்ராப்பராக இல்லாதனால தான் இவங்க எல்லாரும் தானாகவே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க, தானாகவே பிரைவேட் செக்யூரிட்டிஸ் வச்சுக்கிறாங்க. அவன் தனித்தனியாக செக்யூரிட்டிஸோட சுற்றிட்டு இருக்கிறான். எவனுமே ஒத்துமையாக இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, இவங்களை இயக்கக்கூடிய நடிகர் சங்கம் அப்படின்றது ப்ராப்பராகணும். எல்லா நடிகர்களுக்கும், அதாவது இந்த கடைநிலை நடிகர்களுக்கு கூட இந்த நடிகர் சங்கம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தது. விஜயகாந்த், சரத்குமார், ராதாரவி இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா மெம்பருக்கும் இருந்தது. இன்னைக்கு யாருக்குமே இல்லை அப்படின்றது தான். அதாவது அதுலேயே மேல்மட்டத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு மட்டும் தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா சங்கத்து பக்கமே போகிறதில்ல. பில்டிங்கே எத்தனை வருஷமாக கட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ என்னைக்கு நடிகர் சங்கம் அப்படின்றது ப்ராப்பராக இயங்குதோ அன்னைக்கு தான் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அன்னைக்கு தான் நல்ல திறமையான நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் தூக்கி போட்டு இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரா யாரவன் அவனாம் பார்க்கும்போது செம காண்டாகுதுங்க. ஸோ இவங்களெல்லாம் தூக்கின்னு நடிகராக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக நடக்கணும்னா நடிகர் சங்கம் ப்ராப்பராக இயங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.